நான் கொஞ்சம் கண்டிப்பான ஆளு. வேலை நடக்கலன்னா மூஞ்சிய காட்டுவேன். வேலை நடக்கலன்னா சம்பளம் தரவங்க கோச்சுக்க தானே செய்வாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். மாச சம்பளம் 8000 ரூபாய். சரிங்க, இன்னைக்கே வேலைக்கு சேர்றதுனாலும் பரவாயில்ல. சரிங்களா? இப்பவே சேர்ந்துடுறேங்க. சரிங்கம்மா, நீங்க போய் அந்த டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணுங்க. போங்க. சரிங்க. பாருங்க, ரொம்ப தங்கமான மனுஷி. விடுங்கண்ணே, நம்ம கடைக்கு வேலைக்கு வந்துட்டாங்கல்ல, நம்மள ஒருத்தர், அவ்வளவுதான். அது போதும். அப்ப நான் வரேங்க. சாப்பிடறதுக்கு 8000 பில்லா? பெரிய ஹோட்டல்ல அப்படிதான் ஆகும். எந்த வேலையா இருந்தாலும் நம்ம பொண்ணுங்களுக்காக தானே செய்யறோம். வணக்கம் சார். ஒரு 6 இட்லி பார்சல். சார் இந்தாங்க. எல்லாம் வச்சிட்டீங்களா? எல்லாம் தாராளமா Thank you, வச்சிருக்கோம் sir. சார். வரேன். சார். அறிவில ராஸ்கல். அங்க அண்ணி கதறன்னு கதறாங்கடா. நீ இப்படி இருப்ப நான் கோச் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பிரகாஷ். என்னடா பிரகாஷ், உன்னால அண்ணி இல்ல பிரகாஷ். நீ மனுஷனாடா? ஏன்டா இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? சொல்றா. உனக்கு அண்ணியை விட அந்த மூர்த்தியும் கணேசனும் முக்கியமா போயிட்டாங்களா? அயோக்கிய ராஸ்கல். பிரகாஷ், உன்னெல்லாம் உள்ள வைக்க கூடாதுடா. கொல்லணும். முட்டாள். உனக்கு அரெஸ்ட் பண்ணும்போது என்ன சொன்ன? சொல்டா, என்ன சொன்ன? இதுக்கெல்லாம் மூர்த்தியும் கணேசனும் தான் காரணம். எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க சொன்னதுதான் செஞ்சேன். இப்ப என்ன மாட்டி விட்டாங்கன்னு அழுதிய. அதை நம்பித்தானே நான் வக்கீல வச்சு பேசினேன். ராஸ்கல். கடைசியில கோர்ட்ல எல்லாத்துக்கும் காரணம் நீதானு ஒத்துக்கிட்ட. சொல்டா, அவங்க உனக்கு எவ்வளவு காசு தரேன்னு சொன்னாங்க? சொல்லு. சாகுற வரைக்கும் ஓசில குடி வாங்கி தரேன்னு சொன்னாங்களா? இல்ல காலத்துக்கும் நீ எங்கேயே சோம்பேறியா இருக்கலாம் நினைச்சியா? சொல்டா. உனக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி புள்ள? உங்க அண்ணி அழுகிற அழுகையை தாங்க முடியல. என்ன பிரகாஷ், திலகாவுடையா இவங்கெல்லாம் எனக்கு? அப்புறம் என்ன? இது கோர்ட்ல அப்படி சொன்ன? சொல்லு. செய்யாத தப்புக்கு நீ ஏன் தண்டனை ஏத்துக்கிட்ட? சொல்லுடா. உண்மையிலேயே நீதான் ஏமாத்தினியா? சொல்லு. ஐயோ, நீ சொல்லிதான் நகை எல்லாம் கிடைச்சதுன்னு மீதி நகை எல்லாம் கோர்ட்ல ஒப்படைச்சாங்களே, எப்படி? சொல்லு. எல்லாத்தையும் நீதான் திட்டம் போட்டு செஞ்சியா? அப்படி சொன்னா வெளியே வந்துடும் நினைச்சுதான் நான் அப்படி சொன்னேன். என்னடா சொல்ற? ஆமாம் பிரகாஷ், நான் அப்படி சொன்னா வெளியே விட்டுருவேன்னு சொன்னாங்கடா. அதான் நான் கோர்ட்ல அப்படி சொன்னேன். இந்த முட்டாள் பையன் அப்படி சொன்னது? அந்த இன்ஸ்பெக்டர் தான் அப்படி சொன்னாரு. என்னடா சொல்ற? இன்ஸ்பெக்டரா? ஆமாம் பிரகாஷ், அன்னைக்கு ஜெயில உன்னை நான் ஏமாத்திட்டேன் திலகா. உன்னை ஏமாத்திட்டேன். அவங்கள நம்பி நான் மோசம் போயிட்டேன் திலகா, மோசம் போயிட்டேன். ஐயோ. சார் வாங்க. ஏதாவது சொன்னா இல்ல சார், ஒரே அழுக. நான் இல்லன்னு ஒரே கதறல் சார். நீங்க வேற வெளுன்னு வெளுத்துட்டீங்களா? பையன் துடிச்சிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல சார். சரி, ஓபன் பண்ணுங்க. சார் சார் அடிக்காதீங்க சார். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் சார் இரியா. ஆனா அவனா அடிக்கதான் வருவாங்களா? சாப்பிட்டியா? இல்ல சார். இல்ல சார். மணி சார், போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா. ஓகே சார். சிக்கன் சாப்பிடுவல? சாப்பிடுவேன் சார். சாப்பிடுவேன் சார். சரி, அந்த நகையில எங்க வச்சிருக்க? சார் எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியாது சார்.
சார் 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 அடிக்காதீங்க சார், ரொம்ப வலிக்குது சார். யோ நான் எங்கேயே உன்னை அடிக்க போறேன்? உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கியா? அதுவும் 110 பவுன் நகை. பாதிக்கப்பட்டவங்க வெறியில இருக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? சார் சார் நான் அப்ப சொன்னதுதான் சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார்.